உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆவணி மாதத்துல 3 கிரகங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதனால மக்களுக்கு பலவிதமான அற்புத பலன்கள் கிடைக்க இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களுக்கு தேவையானது சொல்லுங்க. ஆவணி மாதத்திலே 3 கிரக பெயர்ச்சிகள். ஒன்று சூரியன் ஆட்சி பெறுகிறார், அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார், நல்லா சொல்லலாம். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார். இதனாலாம் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தி வரப்போகிறது. நிறைய பேர் வீடு வாங்க போகிறீங்க, நிறைய ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ராம்ஜி பதிவுகள்னாலே மகிழ்ச்சி 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 தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துவிடும். சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் 3 கிரகங்கள் தரும் அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன? 3 கிரகங்கள் தரும் முத்தாய்ப்பான பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகிறது? பாயிண்ட் நம்பர் 1, மிஸ்டர் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 8 குடையவர் 3ஆம் இடத்திலிருந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். விபரீத ராஜ யோகம். சார், செவ்வாய்லாம் என்ன மாதிரி காடு அப்படின்னா, அதாவது செவ்வாய் பொறுத்த வரைக்குமே பிருந்தா, ஒரு குழந்தை இருக்குன்னா கூட சுக்கிரன்னா பெண் குழந்தை, குருன்னா ஆண் குழந்தைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாய் பொறுத்த வரைக்குமே ஒரு குழந்தை மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான்னு சொல்லுவாங்க. மின்னலே அந்த மாதிரிலாம் எதாக இருந்தாலும் மின்னல் மாதிரி பண்ணுவார். அதாவது சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே செய்யக்கூடியவர் செவ்வாய். அதனால தான் அவர் என்ன பார்த்துக்க, செவ்வாய் பற்றி பேசுகிற ரெட்டு கலர் போட்டிருக்கேன். இந்த ரெட்டு தான் செவ்வாய். அந்த மாதிரி எதாக இருந்தாலும் பட்டுன்னு பண்ணக்கூடியவர். 8 குடையவர் 3ஆம் இடத்தில் மறந்து விபரீத ராஜயோகம் பெற்று முன்னாடி இடம் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல நேரம் அவங்க வேலை வெளியூரில் வேலை கிடைக்குதா, கை மாற்றி விட்டு கொடுத்துட்டு போகிறாங்க, கொடுக்குறப்ப கொடுப்பான்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி மாபெரும் அதிர்ஷ்டம், பூமி லாபம். சில பேருக்கு என்ன ஆகும்னா, கடை வச்சுருப்பாங்க. அந்த கடை பார்த்திங்கன்னா அவர் ஓனர் வச்சுருப்பார், நல்லா வேலை பார்ப்பான். என்ன பண்ணுவார், நல்லா வேலை பார்க்குற ராஜா நீயே வச்சுக்கிடான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் இந்த ஓனர். இது போன்ற அதிசயங்கள்லாம் மேஷராசிக்கு நடக்கும். எப்படி கடையை கொடுத்துட்டு போகிறது, இடத்த கொடுத்துட்டு போகிறது, நீயே பார்த்துக்கிட்டாங்கிறது, பெரும் பொறுப்பை வெகு சுலபமாக கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடக்கும் ஆவணி மாதம். 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். பொதுவாகவே செவ்வாய் யார்? செவ்வாய்னாலே உடன் பிறந்தவர்கள். அப்போ உடன் பிறந்தவர்களோட சப்போர்ட் பொதுவாகவே கிடைக்கும். எங்கள் அண்ணா தம்பி தான் சார் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, எவ்வளவோ நம்ம எங்களுக்குள்ள பஞ்சாயத்து இருக்குது, ஒரு 4%க்காக அடிச்சுக்கிறாங்க சார், இவ்வளோ பெரிய சொத்து நிற்கிது சார், அதனால் அதெல்லாம் அந்த பேச்சுவார்த்தைலாம் சரியாக சுமூகமான முடிவுக்கு வரதெல்லாம் நடக்கும். 4ஆம் இடத்திலே குரு பகவான் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். இதில் என்ன, அப்புறம் அவர் 5ல் ஆட்சி பெறுகிறார், அது வேறு விஷயம். வர்ற 17 சும்மா கிடையாது, this 17 வாழ்க்கை மாறப்போகின்ற ஒரு நாள் 17. எங்கள் ஸ்ரீமடத்தில் என் தம்பிகளுக்கு தான் சொல்லிகிட்டு இருப்பேன், 17க்காக காத்திருங்கள் தம்பிகளை. 17 வருகிறது, வாழ்க்கை மாறுகிறது. 17ஆம் தேதி சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார் சிம்மத்தில். சிம்மராசி மேஷராசிக்கு 5 கோடி யோகாதிபதி ஆட்சி பெறும்போது என்ன ஆகும்னா, இப்போது ஒருத்தரை நம்ம என்ன சொல்கிறோன்னா, சகல விதமான சம்பத்துகளும் யோகங்களும் பெற்று சிறப்புடன் இருப்பாயின்னு ப்ளஸ் பண்ணுறோம். அப்போது எப்படி அடிப்படை பிரச்சனை அவருக்கு இருக்கும்? அவர் தான் யோகங்களை பெற்று நல்லா இருக்க போகிறாரு. அப்போது 5 கோடியவன் ஆட்சி பெறும் பொழுது புத்திரஸ்தானத்துக்காக கஷ்டப்பட குழந்தை கிடைக்கும், சொத்து கிடைக்கும். இது இல்லாமல் வேறு என்ன கிடைக்கும்? பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் உங்களுக்கு பூர்வ ஜென்ம சொந்த இதெல்லாம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதெல்லாம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். 5ங்கிறது பந்தயம். யார் எப்படியோ பிருந்தா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், வாழ்க்கை ஒரு போர்க்காலம் வேட்டையாடி பார்க்கணும். வாழ்க்கை ஒரு வேட்டையாடு. ஜெயிச்சவன் சொல்கிறான், தோக்குறவன் கேட்குறான், வேறு எதுவும் பேசக்கூடாது. இட்ஸ் எ கேம். இங்கே ஜெயிக்கிறவன் சொல்கிறான், தோக்குறவன் கேட்குறான். 5 குடைவன் ஆட்சி பெறும் பொழுது வெற்றி பெறணுங்கிற வெறி வரும் உங்களுக்கு. எதை வேணால் ஜெயிக்கலாம் உலகத்தில். 1 கோடி ஜெயிக்க முடியாதா? பண்ணலாமே. யாரோ பிள்ளைன்னு வாங்க முடியாதா? வாங்கலாமே. ஏதாவது கஷ்டமா என்ன? கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் அதுக்காக நீங்கள் கஷ்டப்படணும், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அது நடக்கும்னு முதல்ல நீங்கள் நம்பணும். யார்? நான் யாரோ பிள்ளைன்னு அப்படின்னு அது சத்தியமாக இப்போ இல்லை, இந்த ஜென்மத்தில் நீங்கள் வாங்க போகிறதில்ல. என்றைக்கு நான் என்ன நம்புகிறனோ அன்றைக்கி. அப்போது 5 கோடி ஆட்சி பெறும் பொழுது தன்னம்பிக்கை வருகிறது. பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறாங்க மேஷராசிக்காரர்கள்.
மேச ராசிக்காரர்கள் வேற எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்காரு. இந்த இந்த இவங்க ஜென்ரலாகவே கொஞ்சம் லவ் கம்மி. அதனால் இந்த சுக்கிரன் வேறு நீச்சங்கிறதுனால யாராவது லவ் யூ சொன்னால் பெட்டா லவ் நம்மளை லவ் அப்புறம் பண்ணலாம், பொட்டலத்தை போட்டு முடியும், முதல்ல நைட்டு கடையை முட்டை அப்புறம் லவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. யோ ஒன்ட்டெல்லாம் போய் லவ் சொன்ன போடுறா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு பொதுவாகவே லவ் பண்ண தெரியாது. அவங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் லவ் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் யாராவது லவ் பண்ண போமா பாஸு கண்ணில் பட்டுற பிற வேலை போயிட போகுது, நைட்டு பஸ்ஸில் லவ் பண்ணலாம் போ அப்படிங்கிற மாதிரி இவங்க லவ் பண்ண தெரியாது. அதான் உண்மை. மேசராசிக்காரர்கள் குழப்பம் மட்டுமே பார்த்து கஷ்டத்துலேயே வளர்ந்த ஒரு ஆள் யாருன்னா அது மேசராசிக்காரங்க தான். அதனால் அந்த லவ் மேட்ரு மட்டும் அவங்க ஏதோ சொன்னாங்களா, அப்படியா கண்கள் இருந்தால் கண்கள் சும்மா அப்படியே மண்டையை மாட்டி வைங்க சுப்பிரமணியபுரம் மாதிரி, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி ஓகே நம்ம லவ் பண்ணுறோன்னு. லவ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி சூப்பராக இருக்க போகிறீங்க, பிரமாதமாக இருக்க போகிறீங்க. மேசராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சாமி? மேசராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்கநாதன் நின் பாதம் வந்தனும் ரங்கநாதர் வழிபடுங்க சிறப்பு. இந்த கிரகங்கள் எல்லாம் மாறி போயிடும், ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும் போது தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஒரு கல் ரோட்டில் கிடக்குன்னா அந்த கல்லாக பார்த்தா கல் மாதிரி தெரியும், அதை எடுத்து கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்கும்போது உலகமாக தெரியும். கிரகங்களின் நோக்கம் என்னென்னா, கிரகங்கள் ஒன்று ஒவ்வொரு ஆள். நம்ம சித்தப்பா காமெடி பர்சன், நம்ம மாமா ஒரு முரட்ட ஆள், நம்ம தாத்தா ஒரு ஜாலியான ஆள், நம்ம அப்பா ஒரு கேஷுவலான ஆள், எப்படி நம்ம குடும்பங்களில் இத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர். அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட வாழ தொடங்கிடுவீங்க. உங்களுக்கு புரியும். எந்த கிரகமும் உங்களை கெடுக்கலை, எந்த கிரகமும் உங்களை துன்புறுத்தலை, யாரும் உங்களை தண்டிக்கலை. சொல்கிற ஸ்டைல் வேறு, அவ்வளோதான். சில பேர் படக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் டீசெண்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். பூவை பூமொன்னும் சொல்லலாம், புய்ப்பொன்னும் சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த குரு ஒரு மாதிரி சொல்கிறாரு, சனி ஒரு மாதிரி சொல்கிறாரு, அவ்வளோதான். நமக்கு சனியை பார்த்தோன்னா சனினாலே ரொம்ப டெரர் கார்டு, தூக்கி போட்டு மிதிப்பார். ஆமாம், யாரை மிதிப்பார்? திருட்டு பல மிதிப்பார். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தின் உன்னத சக்தி இந்த ஆவணி மாதத்திலே ஒரு உன்னத சக்தி என்னென்னா, குரு பகவான் உச்சம், சூரிய பகவான் ஆட்சி, சுக்கிரன் நீச்சம், இத்தனை பேர் இருக்கும்போது எத்தனை விதமான மாற்றங்கள் நடந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வேலை மேலே மட்டுமே உங்கள் எண்ணம் இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. யாரை இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, வெட்டிப்பயலை பாதிக்கும். வெளியே ஒரு பாட்டு கேட்குற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா எண்ணம் வேலை மேலே இல்லைன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனனை கண்டு கேட்கிறார், அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறதுன்னு. அர்ஜுனன் சொல்கிறார், என் கண்ணுக்கு அந்த பறவையினுடைய கண் மட்டும்தான் தெரியுதுன்னு. அவரால் தான் அவர் அர்ஜுனர், அதனால தான் அவர் ஜெயிச்சார். அதை இன்னொருத்தர் அது பக்கத்தில் இருக்கிற கிளை தெரியுது, கால் தெரியுது, பறவை தெரியுதுன்னு சொன்னால் அத்தனை பேர் தோற்று போயிட்டாங்க. அவருக்கு கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி உங்கள் வேலை இருந்தால் வேலை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். எத்தனையோ என் வாழ்க்கையில் வறுமையான நாட்கள், கஷ்டமான நாட்கள், ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற நாட்கள் கூட என் வேலையை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேலை வேறு, துன்பமெல்லாம் வேறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கிரகங்கள் இந்த இவர் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களும் வேலை, பர்சனல் லைஃபு, டெக்னிக்கல் லைஃபு, பர்சனல் லைஃபு, ஃபினான்ஷியல் லைஃபு எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குடிச்சிட்ருக்கோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் லைஃபு அது வேறு, அது கடன், அது வேறு, ஒர்க்காக இது வேறு, இப்போ இன்றைக்கி முயற்சியாக இது வேறு, ஒன்று வேறு 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 வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் இப்படி குழப்புறோம். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அவங்களால வாழ முடியாது. ஒரு நாய்க்குட்டி இருந்தால் அது பேர் நாய், அதுக்கு பேர் டிங்கோ, அதுக்கு பேர் ஜெர்மன் ஷெப்பர்ட், அதுக்கு பேர் எத்தனை சொல்கிறீங்க. அப்போது அது இது எல்லாம் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு. அந்த மாதிரி தான் பனி என்பது ஒன்று தான், கிரகங்கள் ஒன்று தான். அது மீனராசிக்கு வேறு, மேசராசிக்கு வேறு என்னும் பார்வையில் அது அதனுடைய குணங்கள் என்பது வேறு, அது தரும் அருள் என்பது வேறு, எல்லாம் வேறு. எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்காது. நம்ம சும்மா இருந்தால் பசிக்குது, வயிறே நமக்கு தீமை தான் செய்யுது. வயிறுக்கு சாப்பாடு போடலன்னா அது பசிக்குது. அப்போது கிரகங்கள் என்ன அந்த கிரகங்களை கவனிக்கலைன்னா அது நமக்கு ஒரு தோஷத்தை உண்டாக்குது. அதுக்குரிய அப்போது இதெல்லாம் நேச்சுரல். அதுக்கு தேவை என்ன, தயிர் சாதத்துக்கு வயிற்றில் போட்டுனா சரியாக போச்சு. அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கு தேவை என்ன, அந்த ப்ரேயர்ஸை பண்ணால் சரியாக போச்சு.
கவுண்டர் மெஷர்ஸை பாருங்கள். கவுண்டர் மெஷர்ஸை டக்கு 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 டக்குன்னு வேலை வரதை பாருங்கள். எல்லாருமே கிரகங்களை ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு சுனாமி குரூப் ஒன்று இருக்குது. அந்த சுனாமி பாய்ஸ் ஒரு டீம் இருக்கான். இப்போ இந்த இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஆரம்பிப்பான். இப்போ என்ன மாதம் இது? ஆகஸ்ட்டா? செப்டம்பர் அக்டோபரில் வரும். சுனாமி வரப்போகுது, சென்னை அழிய போகுது, பூமி தாய் வாய பிறக்க போகிறா, எல்லாருமே சாவ போகிறோன்னு ஒரு குரூப் வரும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கடா, ஏற்கனவே இங்கே பொழைக்கிறதுக்கே வழி இல்லை, சுனாமி தூக்கிட்டு வந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு சுனாமி குரூப்பு. அந்த சுனாமி பாய்ஸ் பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஒன்று பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள். இப்போது நம்ம உடம்புல என்ன நடக்குது, இது வந்து பிபி. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த பிபி செக் பண்ணுங்கள், 150 100 இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா இது இப்படியே இருக்காது. இறங்கி கொஞ்சம் நேரம் தண்ணி குடித்து ரிலாக்ஸ் பண்ணால் சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மாறும். இது எப்படி வேரியபிளோ, செவ்வாய் இப்படி இருக்காருன்னா இப்படியே உட்காந்துருக்க மாட்டார். இன்னும் 10 நாள் கழித்து மாறிடுவார், அப்புறம் மாறுவார். ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நிம்மதி தான் இழக்கும். டுவர்ட்ஸ் த டார்கெட். இந்த இயர் என்ன, 5ஆம் இடத்துல குரு, நல்லா இருப்பீங்க. விட்டுருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. ஜோதிடம் ரொம்ப யோசிக்கிறது ஒரு வியாதி. அதனால தான் இந்த சுனாமி பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பூச்சாண்டி காமிச்சு உங்களை பயமுறுத்துறாங்க. பூச்சாண்டி வருது, 3 கண்ணை வரான்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் பயப்படுறீங்கிறதுனால தான். தெர் இஸ் நோ 3 கண்ணன். வேலை பார்க்குறவனுக்கு எந்த 3 கண்ணன் வந்தால் என்ன? சுனாமி பாய்ஸ் பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் விபத்தாயிரம் செத்து போயிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. இவெல்லாம் இப்படி தான் பேசினீங்க, இங்கே தான் இருப்பான். இங்கே பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க, பாசிட்டிவாக போயிட்டே இருங்க. யாராவது செத்து போயிடுவீங்க, ஆக்சிடென்ட் ஆயிருன்னு சொன்னான்னா ஃபஸ்ட்டு நீ போயிடுறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ரைட்டா? சாஞ்சி, இவ்வளோ நேரம் ஒதுக்கி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆவணி மாதம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் பற்றியும் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து பலன்களும் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்றது? கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரன் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜினா பாசிட்டிவ்னா ராம்ஜி. எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க, சரிங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இங்கே வந்துட்டால் உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். வாழ்க்கையை பாசிட்டிவாக அணுகுங்க. நோ சுனாமி. இன்னிலேருந்து நான் டெய்லி சொல்ல போகிறேன். இந்த சுனாமி பாய்ஸ் பேச்சை கேட்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடணும். நோ சுனாமி பாய்ஸ். ஓகே, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஹாப்பியாக இருக்கேன். வேற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.